திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருப்பூவனம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். அறையார் புனலும் மாமலரும் மாடரவார் சடைமேல். அறையார் புனலும் மாமலரும் மாடரவார் சடைமேல். குறையார் மதியும் சூடி குறையார் மதியும் சூடி குறையார் மதியும் சூடி மாதோர் கூருடையானிடமாம். குறையார் மதியும் சூடி மாதோர் கூருடையானிடமாம். கூருடையானிடமாம் கூருடையானிடமாம். முறையார் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும். முறையார் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும். திரையால் ஒளிசேர் செம்மை ஓங்கும். திரையால் ஒளிசேர் செம்மை ஓங்கும். தென்திருப்பூவனமே தென்திருப்பூவனமே தென்திருப்பூவனமே. அறையார், அறை என்றால் பாறை. பாறையில் அந்த நீர் மோதி, அந்த புனல்ங்கிறது நீர் ஆரவாரித்து வரும் கங்கை. அந்த கங்கை இந்த பாறைகளில் மோதி அதில் உண்டாகிற அந்த சப்தம். அறையார் புனலும் மாமலரும். அது எப்படி பிரிக்கிறது? அடையார் புனலும் புனலும் ஆமலரும். என்ற ஆத்தி மலர். ஆமலரும் ஆடும் பாம்பும் ஆடரவார் சடைமேல். ஆடும் பாம்பும் பொருந்திய சடைமேல். சடைமேல் அதான் ஆடரவார். பாம்பும் பொருந்திய சடையின் மேல் ஒரு கலையாய் குறைந்த பிறைமதியும் சூடி. குறையார், அதான் குறையார் மதியும் சூடி. குறையார் மதியும் சூடி. அந்த குறைமதி, அந்த பிறைமதிக்கு அவ்வளோ பேர் நிறைய ஒவ்வொரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொருள் உள்ள சொற்கள் வரும். அதுமாரி இது குறையார் மதிங்கிறது பிறைமதியை குறிக்கக்கூடியது. குறையார் மதியும் சூடி மாதோர் கூருடையான் இடமாம். மாதோர் பாகத்தன், மாதோர் பாகத்தாக விளங்கும் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள இடமாம். மாதோர் கூருடையான் இடமாம். முறையார் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும். அதாவது நீதியோடு கூடியவராய் முடிசூடி அருளும் பாண்டியர், சேரர், சோழர் ஆகிய மூவேந்தர்களும் வணங்குவதும், வையை ஆற்றின் அலைகள் வீசுவதும், புகழோடு கூடியதும், வயல் வளம் மிக்கதுமாகிய அழகிய திருப்பூவனம் ஆகும். அதுதான் திரைசேர் ஒளிசேர் திரையார் ஒளிசேர் செம்மை ஓங்கும் தென்திருப்பூவனமே என்று அழகாக பாடியிருக்கிறார். தின்னார் புரிசை மாடமோங்கும் தென்திருப்பூவனத்து. தின்னார் பொரிசை மாடமோங்கும் தென்திருப்பூவனத்து. பெண்ணார் மேனி எம் இறையை பேரியலின் தமிழால். பெண்ணார் மேனி எம் இறையை பேரியலின் தமிழால். நன்னாருட்க காடி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன. நன்னாருட்க காழி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன.
பன்னார் பாடல் பத்தும் வல்லார் பயில்வது வானிடையே. பன்னார் பத்தும் பாடல் வல்லார் பயில்வது வானிடையே. பயில்வது வானிடையே. பயில்வது வானிடையே. தின்னார் புரிசை மாடமோங்கும் தென்திருப்பூவனத்து. வலிமை தின் என்றால் வலிமை தின். வலிமை பொருந்திய மதில்களும் மாட வீடுகளும் நிறைந்த அழகிய திருப்பூவனத்தில் பெண்ணொரு வாகனாம் திருமேனியோடு விளங்கும் எம் தலைவனாகிய சிவபிரானை. அதான் தின்னார் புரிசை மாடமோங்கும் தென் திருப்பூவனத்து பெண்ணார் மேனி எம் இறையை பேரியலின் தமிழால் பேரியலின் தமிழால் நன்னாருக்க காழி மல்கு ஞான சம்பந்தன் சொன்ன. அதையும் தலைவனாகிய பெருமை பொருந்திய இனிய தமிழால் பகைவராகிய புறச்சமயத்தர் அஞ்சுமாறு சீர்காழியில் தோன்றிய ஞான சம்பந்தன் சொல்லிய இவ்விசை தமிழ் பாடல்கள் 10ஐயும் ஓதவல்லார் வாழ்வது வான் உலகமாகும். அந்த ஞானசம்பந்தன் பாடிய இந்த பதியத்தில் உள்ள 10 பாடல்களையும் ஓத வல்லவர்கள் வான் உலகு அடைவார் என்று திண்ணியமாக சொல்லியுள்ளார். இந்த தலத்தை பற்றி பார்க்க போகணுமானால் பாண்டி நாட்டு தலம். மதுரைக்கு கிழக்கே வைகையின் தென்கரையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தலம் இருக்கிறது. மதுரையிலிருந்து பேருந்துகள் உள்ளன. இது பிரம்மன் பூசித்த தலம். நான்மறையோன் கடலே சென்று பேணி ஏத்த நின்ற தேவர்பிரான் இடமாம் என்பது சம்பந்தர் தேவாரம். பொன்னையாள் என்னும் தாசிக்காக சொக்கலிங்க பெருமான் சித்தர் வடிவாக எழுந்தருளி ரசவாதம் செய்து சோமாஸ்கந்தர் திருவுருவத்தை அமைக்க அருள் செய்தனர் என்பது திருவிளையாடல் புராணத்தில் காணப்படும் வரலாறு. இந்த தலம் தமிழ்நாட்டு மூவேந்தர்களும் ஒருங்கு கூடி வழிபட்ட தலமாக இருந்தது என்பதனை முன்சேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திருப்பூவனமே என்ற இந்த பாடல் மூலம் என்னும் சம்மத சுவாமிகள் வாக்காலும் உதியருடன் வன்றொன்றர் தாம் இருந்த இடம் கெடுமி வளவடனார் மீனவனால் வளம் பெருக மற்றவரோடும் அளவலாவிய விருப்பால் அமர்ந்து கலந்து இணைந்திருந்தார் என்னும் சேக்கிழார் திருவாக்காலும் அறியலாம். இந்த தலம் மூவேந்தர்களும் வழிபட்ட தலமாக இருந்தது என்பதை இந்த பாடலிருந்து முன்சேர் தென்னர் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் தென்திரு பூவனமே அப்படின்னு அந்த 3 பேரும் 3 வேந்தர்களும் இந்த தலத்து இறைவனை வணங்கி இருக்கிறார்களாம். வழிபட்ட தலம்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தலமாக நிச்சயம் இருக்கும். அனுப்பதால் அமர்ந்து கழுத்தினர். இறைவன் பேர் பூவனநாதர். இறைவி மின்னம்பை. மின்னையால் அம்மை என்றும் பெயர். விருட்சம்னு பார்த்தா பலாமரம். இங்கே இருக்கிற பேர் இது விருட்சத்து பேர் பலா. தீர்த்தம் வைகை பக்கத்துக்குள்ள வைகை ஓடுது, அதனால் தீர்த்தம். ஆக இவ்வளவு அருமை பெருமை நிறைந்த இந்த திருப்பூவனத்து எம்பெருமானை கண்டுகளித்து அவர் அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுகிறது உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.